ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென், ஆமென். நானே நல்ல மெய்ப்பன். அதில் சொல்றதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாராம். ஆமென். அவர் தனவளுக்கு மெய்ப்பன். தேவப்பிள்ளையில் அதே 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அப்போது ஆண்டவர் இங்கே 11வது வசனம் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு. அப்போ பிசாசுனுடைய வேலை திருடுகிற வேலை, கொல்லுகிற வேலை, அழிக்கிற வேலை. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறேன். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு மெய்ப்பனை போல. ஒரு மெய்ப்பன் யாருங்க? ஒரு தகப்பன் இருதயம் போன்றவர். மெய்ப்பன் தோல் மேலே ஆடுகளை சுமப்பார். மெய்ப்பன் என்ன செய்வார்னா, அந்த ஆடுகளை அழகாக நடத்தி புல்லுள்ளடங்களில் மேய்ப்பார். மெய்ப்பனை குறித்த பல குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறல்லவா. அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறாரு. அந்த மெய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரா. அதுதான் விசேஷமானது. பிசாசு வேலை ஜீவனை எடுக்கிற வேலை. ஆனால் இயேசு தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஜீவனை கொடுத்தார் நான் ஜீவனோடு இருப்பதற்காக, நீங்கள் ஜீவனோடு இருப்பதற்காக. இன்றைக்கி நாம் உயிர் வாழ்கிறோன்னா, எனக்கு ஜீவிக்கிறோன்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதான அல்லவா. தேவப்பிள்ளையில் பயப்படாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமா, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பாரா. ஒரு மெய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு எங்கெல்லாம் ஈர கிடைக்கும், எங்கெல்லாம் நல்ல புல்வெளி இருக்கும்னு மெய்ப்பனுக்கு தெரியும். நல்ல இடங்களில் மேய்ப்பார். அது மாத்திரமில்ல, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து, ஒரு குட்டி ஆடுக்குன்னா தான் புயத்தினால தன்னுடைய கைகளில் தூக்கி எடுத்து, அது மாத்திரம் இல்லாமல் தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துறது போல அவர் மடியில் வச்சு அந்த கரவல் ஆடுகள், ஒருவேளை இந்த குட்டி போகிறதுக்கு ஏதுவாக இருக்குங்கள, அந்த போல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவாராம். தேவப்பிள்ளையிலே உங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். அதே ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல இருப்பாய். அப்போ ஒரு மெய்ப்பன் அழகாய் நம்மளை நடத்துகிற கர்த்தர். அவருக்கு தெரியும் எந்த ஆடுகளை எப்படி நடத்தணும், எப்படி இப்போ மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த அறிந்த தாவீது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் எனக்கு மெய்ப்பராக இருப்பார்னா எனக்கு ஒரு குறையும் இருக்காது. என்னை புல்லுள்ளடைகளை மேய்த்து அமர்ந்த தனியில் நடத்துவார். இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. அந்த 23ஆம் சங்கீதம் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். எவ்வளோ அற்புதமான காரியங்கள் இருக்குது பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்க நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நான் ஆடுப்பா, நீங்கள் மெய்ப்பன்பா. என்னை பள்ளத்தை நான் தெரியாமல் ஓடி போனாலும், நான் தெரியாமல் வழி தவறி போனாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்க பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்கள், தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஒரு மெய்ப்பனை போல் இருக்கிறாரு. அந்த கடைசி வசனம், ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். தேவப்பிள்ளையில் உங்களை அற்புதமாக நடத்துவார். புல்லுள்ளடைகளை மேய்ப்பார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவது போல நடத்துவார். அவர் உங்களுக்கு மெய்ப்பன். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவர் நமக்கு அந்த ஜீவனால் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை முடிய ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, நானே நல்ல மெய்ப்பன். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மெய்ப்பர் நீங்கள் தான்ப்பா. எங்களை புல்லுள்ளங்களை மேய்க்கிற கர்த்தர். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அமர்ந்த தண்ணீர் நடத்தி, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் அல்லவா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ற எங்களை பாதுகாத்து உங்கள் சித்தத்துபடி பராமரித்து எங்களை நடத்துகிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் நீங்கள் நடத்தும் பாதுகாத்து கிருபை கோப்ப கொடுக்குற இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர்களை மெய்ப்பராக இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.